பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசாங்கம் இவங்க பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அரசாங்க அலுவலக நடைமுறைகளை ஏற்கனவே இருந்த நடைமுறைகளை அதை தீவிரப்படுத்தி, அதாவது அதை செயல்முறைக்கு, அதாவது பேப்பர் அளவில் செயல்படுத்தாமல் வெறும் சட்டமாக இருந்ததை, ரூலாக இருந்ததை அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பல அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான அறிவிப்பு பலகைகள் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகம் முன்னாடி வைக்கணுங்கிறதே விதி. அது ஏற்கனவே எல்லா அரசு அலுவலகத்திலையும் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா தெளிவு இல்லாமல், தற்போதைய முகவரி இல்லாமல், தற்போதைய தொலைபேசி எண் இல்லாமல், அந்த மாதிரி என்ன செஞ்சுன்னா போடு ஏனோதானு பராமரிச்சாங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் அதையெல்லாம் ப்ராப்பராக ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான அந்த அறிவிப்பு பலகையை மக்கள் பார்க்கும் வண்ணமாக அலுவலக வாசல்லே வைக்க சொல்லி ஒரு இன்டிமேஷன் பாஸ் பண்ணாங்க. அந்த நடைமுறை ஏற்கனவே இருந்தாலும் இப்போ மறுபடியும் அறிவுறுத்துறதுங்கிறது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒன்று. இப்போ எல்லா அரசு அலுவலகங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் அப்படிங்கிற பேர்ல கீழே ஒரு பெரிய போர்டு வச்சு, அந்த போர்டில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை எண்ணு, இமெயில், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போர்டு வைக்க சொல்லி அறிவுறுத்தை செஞ்சிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தோம். இன்னைக்கு என்ன அவேர்னஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலையும் பல பதிவேடுகள் பராமரிக்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பராமரிக்கக்கூடிய பதிவேடு அட்டன்ஸ், அதாவது வருகை பதிவேடு, தன் பதிவேடு, அதாவது தபால் பதிவேடு, இப்படி பதிவேடுகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பதிவேடு ரொக்க பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேஷ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கு இது என்ன பதிவேடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு அலுவலகத்துக்கு வரும்போது அவர் பணம் பணமா கொண்டு வந்தா அந்த எவ்வளவு பணம் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அந்த பதிவேட்டுல அவர் எழுதி வைக்கணும். அதை இப்போ அரசாங்கம் இதை ரொம்ப ஊர்ஜிதமா இதை செய்யணுங்கிறத ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவு எங்கே பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, கடந்த 27/7/2026 அன்னைக்கு இந்த பர்சனல் கேஷ் ரிஜிஸ்டரை கட்டாயமா அனைத்து அரசு அலுவலகங்களும் பராமரிக்கணும். அதை அனைத்து அரசு அலுவலர்களும் தினந்தோறும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ரொக்கமான பணத்தை அதுல பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்று அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. அதை குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சீங்கன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருப்பு நாகர்கோவில், ஆனால் மாவட்டம் கன்னியாகுமரி. நாள் 27/7/2026. பொருள் என்ன, இந்த சுற்றறிக்கையோட பொருள் என்னன்னா, அலுவலக நடைமுறை. கன்னியாகுமரி மாவட்டம் அனைத்து துறை அலுவலகங்களிலும் அலுவலர்கள், பணியாளர்கள் தன்னிடம் உள்ள கையிருப்பு ரொக்கத்தினை அலுவலகத்தில் பதிவு செய்து வைக்க பர்சனல் கேஷ் ரிஜிஸ்டர் என்ற பதிவேட்டினை பராமரிக்க அறிவுறுத்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக நடைமுறையின்படி அரசு துறைகள் மற்றும் பிற அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், பணியாளர்கள் தங்கள் கையிருப்பில் உள்ள ரொக்க பணத்தை, அதாவது பர்சனல் கேஷ் ரிஜிஸ்டரில் பதிவு செய்து அலுவலக தலைவர் கையொப்பம் பெற்று எல்லா வேலை நாட்களிலும் பராமரிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான அலுவலகங்களில் இப்பதிவேடானது தொடர் பராமரிப்பில் இல்லாமலும், இப்பதிவேடு பராமரிக்கப்படும் அலுவலகங்களில் சரியாக முறைப்படுத்தப்படாமலும் பெயரளவில் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது. எனவே இந்த பதிவேட்டினை முறையாக பராமரிக்க பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகள் கன்னியாகுமரி மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது. இது கன்னியாகுமரிக்கு மட்டுமல்ல, கன்னியாகுமரியில் அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களும் இப்படிதான் செயல்படுங்கிறது. இதான் மாடல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் கையிருப்பில் உள்ள ரொக்க பணத்தை பதிவு செய்யும் விதமாக அனைத்து அலுவலகங்களிலும் பிரத்யோகிய, அதாவது பர்சனல் கேஷ் ரிஜிஸ்டர் என்ற பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும். ரொக்க பதிவேடு என்று தமிழ்ல சொல்லலாம், பராமரிக்கப்பட வேண்டும். இந்த பதிவேடானது கண்டிப்பாக வருகை பதிவேட்டுடன் அலுவலக தலைவர் ஒப்புதல் பெற்று சம்பந்தப்பட்ட கண்காணிப்பாளரால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அலுவலக தலைவர் யாரு அப்படின்னா, இப்போ வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு. இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய எல்லாருமே வட்டாட்சியர் கீழ் பணி செய்யக்கூடியவங்க. அப்ப தினந்தோறும் இந்த ரிஜிஸ்டர்ல அவங்க எல்லாரும் கரெக்டா தான் பணத்தை அவங்க இருப்பு காட்டியிருக்காங்கிறத அதை தாசில்தார் பார்த்து அவருடைய சைன் அந்த அலுவலக தலைவருடைய சைன் அதுல போட வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. 3, இந்த பதிவேட்டினை அலுவலக தலைவரின் மேல் அதிகாரி மாதம் 2 முறை ஆய்வு மேற்கொண்டு இப்பதிவேடு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அதிகாரி அப்படின்னா, இப்போ வட்டாட்சியருக்கு மேல் அதிகாரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் இருக்காரு. கோட்டாட்சியர் மாதந்தோறும் 2 முறை இந்த பதிவேடுகளை இவங்க கரெக்டாக வட்டாட்சியர் தோறும் பராமரிக்கிறாங்கிறத
ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. 4, அனைத்து அலுவலர்களும் பணியாளர்களும் தங்கள் கையிருப்பு ரொக்கத்தினை எல்லா வேலை நாட்களும் வருகை பதிவேட்டோடு பராமரிக்கப்படும் பர்சனல் கேஷ் ரிஜிஸ்டரில் கண்டிப்பாக சரியான தொகையை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டன்ஸ் எப்படி பதிவு பண்றாங்களோ அதே போல தினந்தோறும் வரும்போதும் ஒவ்வொரு அரசு அலுவலகம் பணியாளர்களும் தாங்க வரும்போது எவ்வளவு பணம் கொண்டு வந்தங்கிறத அந்த ரிஜிஸ்டர்ல கட்டாயமாக அந்த அட்டன்ஸோட சேர்த்து இந்த பதிவேடை வச்சு இதுல நீங்க தினந்தோறும் பதிவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத சொல்றாங்க. அனைத்து அலுவலர்களும் பணியாளர்களும் தேவைக்கு அதிகமான ரொக்கத்தினை கையிருப்பா வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. 6, இந்த பதிவேட்டினை பராமரிக்காத அலுவலகத்தில் அதன் அலுவலக தலைவர் கண்காணிப்பாளர் வருகை பதிவேடு பராமரிக்கும் பணியாளர் மீது துறை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இப்போ ஒருவேளை திடீர்னு கோட்டாட்சியர் ஆய்வுக்கு வர்றாரு, எங்க வர்றாரு அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வர்றாரு, இல்ல பிடிஓ அலுவலகத்துக்கு திடீர்னு ஏடி வர்றாரு அப்படிங்கிறப்ப ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த வட்டாட்சியர் கீழே அல்லது பிடிஓ கீழே இருக்கக்கூடிய எந்த அலுவலருக்குமே இந்த ரிஜிஸ்டர் சரியா பராமரிக்கலன்னா யாருக்கு ஃபைன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ஏடி ஆய்வு பண்ணிட்டு குறை கண்டுபிடிச்சா பிடிஓக்கு மேல ஆக்ஷன் எடுப்பாரு. இந்த பக்கம் வருவாய் வட்டாட்சியர் ஆய்வு பண்றாரு, இல்ல மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்றாரு, இல்ல வருவாய் அலுவலர் ஆய்வாளர் ஆய்வு பண்றாரு, மாவட்ட வருவாய் ஆய்வாளர் ஆய்வு பண்றாரு. அப்படிங்கிற போது யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா வருவாய் வட்டாட்சியருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதைத்தான் இதுல சொல்றாங்க. 7 பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் ஆய்வின் போது இந்த பதிவேட்டினை கண்டிப்பாக அலுவலக தலைவர் சமர்ப்பிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் வந்தா கண்டிப்பா ஆய்வுக்கு இதை வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. 8, பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேட்டின் மாதிரி காலங்கள் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு மாடல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அதுல என்ன பார்த்தீங்கன்னா வரிசை எண், அப்படியே வரிசை எண் போடுவாங்க. 2வது தேதி வாரியா போடுவாங்க. 3வது கட்டத்துல அலுவலர் பணியாளர் பெயர் போடுவாங்க. 4வது கட்டத்துல அந்த அலுவலருடைய பதவியின் பெயர் மற்றும் இருக்கை எண் போடுவாங்க. 5வது இடத்துல அந்த கையிருப்பு ரொக்கம் எவ்வளவு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத அதை கரெக்டா இப்போ 221 ரூபா அப்படிங்கிறத இருந்தா கூட பாக்கெட்ல சில்லறை காசு இருந்தா கூட அவர் கொண்டு வந்தா 221 ரூபாய்ங்கிறதையும் பதிவு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கையிருப்பு ரொக்கம் வைத்திருப்பதற்கான காரணம், இது ஏன் இந்த பணத்தை வச்சிருக்கீங்க, 200 ரூபா வச்சிருந்தாலும் இந்த பணத்தை ஏன் வச்சிருக்கீங்கிற காரணத்தை அதில் எழுதணுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலுவலக தலைவரின் கையொப்பம், இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு இருந்தால் வட்டாட்சியரோட கையெழுத்து போடணும் அப்படிங்கிறத ஒரு காலமா காட்டியிருக்கிறாங்க. உண்மையாலுமே இது எல்லா அரசு அலுவலகத்திலையும் பராமரிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திடீர்னு ஒரு ரைடு வர்றாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ரைடு வர்றாங்க. ரைடு எப்போ வர்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு 12 மணிக்கு மேல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா அலுவலருக்கும் காலையில 10 மணிக்கு வர வேண்டியது அலுவலக நடைமுறைப்படி 10 மணிக்கு எல்லா அலுவலரும் வந்துடணும். வந்தவுடனே எல்லாரும் அட்டென்ஸ் போடுவாங்க. எல்லாருமே களப்பணிக்கு செல்ற அலுவலருமே கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் களப்பணிக்கு போகணும். அது கையெழுத்து இந்த அட்டென்ஸ் எல்லாம் போடும்போது இந்த கேஷ் ரிஜிஸ்டர்லையும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த கணக்கு காட்டும் போது திடீர்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு இது யாரு இதுல பேர் போட்டிருக்கா, முருகன் யாரு, கிளர்க்கா, இந்த கிளர்க்கு கையில இன்னைக்கு ரொக்கம் எவ்வளவு வச்சிருக்கேன்னு காட்டியிருக்காரு, 202 ரூபா வச்சிருக்கேன்னு கணக்கு காட்டியிருக்காரா, முருகன் நீங்க வாங்க அப்படின்னு செக் பண்றாங்க. அப்படின்னு செக் பண்ண முருகன்ட்ட 2000 ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா இந்த 2000 ரூபாய் பணம் எங்க இருந்து வந்துச்சு, அதுவும் அலுவலக நேரத்துல எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டு அவங்கள எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம இவர் வாங்கியிருக்க லஞ்சம்ங்கிறத கரெக்டா பூர்த்தி பண்ணி ஆளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் அறப்போற நடைமுறை. உண்மையாலுமே இது ரொம்ப அபூர்வமான ஒன்று. இந்த ஒரு பதிவேடை மிக சரியா பராமரித்தார்கள் அப்படி என்றால் அங்கே அலுவலகத்துல எந்த ஒரு அலுவலரும் லஞ்சம் வாங்குவது குறையும். அப்படி லஞ்சம் வாங்கிட்டாங்கிற புகார் வரும்போது லஞ்ச ஒழிப்பு திடீர்னு ஆய்வு பண்ணா நிறைய அலுவலர்கள் இந்த பதிவேடின் அடிப்படையில சிக்குவாங்க, எக்ஸ்ட்ரா பணம் வச்சிருந்தா. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவேடு பராமரிக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருப்பாங்க. உங்க ஏரியாவிலையும் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த உத்தரவு வந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த அதாவது பர்சனல் கேஷ் ரிஜிஸ்டரை கட்டாயமா பராமரிக்கிறாங்களாங்கிறத நீங்க டூஜேல ஆய்வு போட்டு ஆர்டிஎம் மூலம் போய் பார்க்கலாம். அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து இந்த ரிஜிஸ்டர் பராமரிக்கிறீங்களா அப்படிங்கிற தகவலை நீங்க கேட்கலாம். அப்படி இருந்தா அந்த பக்கங்களை நீங்க எங்களுக்கு நகலா கொடுங்கன்னு கேட்கலாம். ஒரு மாசத்திற்கான இந்த பதிவேடுடைய நகல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையாலுமே எத்தனை பேர் டெய்லி எவ்வளவு பணம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இது கூட வசதியா இருக்கும். ஸோ அலுவலகத்துல இந்த லஞ்சம் வாங்குவது குறையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால இந்த பதிவேடு கட்டாயமாக ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பது தற்போது இருக்க அரசு சொல்லக்கூடிய இந்த உத்தரவு வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய ரெக்கார்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ரெக்கார்டை பத்தி இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லா பாமர மக்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் கடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல தகவல்களை வேற இடமே சந்திக்கிறேன். இந்த அறிவிப்பு உங்களுக்கு வேணும்னா சுற்றறிக்கை வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.